சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்யூசி டெக் அண்ட் கேமர்ஸ் தமிழ் சேனலுக்கு. பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் டெக் அண்ட் கேமிங் வீடியோஸ். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டவ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரெஸ்டீஜ் மேஜிக் ப்ளஸ் 3 பர்னர் ஸ்டவ் காய்ஸ். இது நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். இந்த மாதிரி தான் பேக்கேஜிங்கில் வந்துருக்கு காய்ஸ். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள், பையிங் லிங்க் கொடுத்துருப்பேன் காய்ஸ். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு, டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் போட்டு வச்சுருக்குறாங்க. இது மேலே 7845 வச்சுருக்கு காய்ஸ். நான் ஆன்லைனில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கினேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சீல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன் காய்ஸ். இப்போ நான் வந்து சீலை ஓப்பன் பண்ணிடுறேன். இது கைஸ், நான் சீல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டவ் ஃபுல் ப்ரொடெக்டட் கண்டிஷனில் இருக்குது. தெர்மோகால் வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க சைட்ஸில். அந்த பர்னர் கூடமே தெர்மோகால் வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டூ இயர் வாரண்டி ஆன் கிளாஸ், ISI சர்டிஃபிகேட் குக் டாப்னு போட்டிருக்காங்க கைஸ். இப்போ நான் இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு சீலை காட்டினேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறமா இதுலேயே வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸ் ஏதாச்சும் உடச்சிருந்தா கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கிறதுனால. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த தெர்மோகால் எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப்பில் நம்மளோட பர்னர் கவர் பண்ணியிருக்கிறாங்க கைஸ். இந்த ஸ்டாண்டோட கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த தெர்மோகால் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதோட ரெகுலேட்டர் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஓகே காய்ஸ், இப்போ நான் பாக்ஸ் வெளில எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டவ் இருக்குது. மேலே பார்த்தா டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ப்ரெஸ்டீஜ் மேஜிக் ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க காய்ஸ். டாப் ரைட் கார்னரில் காஷன் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸோட இன்லெட் ஹோல் இருக்குது. ஓகே கேஸ், நம்மளோட இந்த கேஸ் ரெகுலேட்டரில் வந்துட்டு இப்படி புஷ் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ நைஸ் திங். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டவ்வில் இது இந்த மாதிரி வருது காய்ஸ். ஸ்டவ் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட மாதிரி கொடுத்துருக்குறாங்க வித் காஸ்ட் ஐரன் சப்போர்ட். அதோட லெக்ஸு கூட பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கிரிப்புக்காக ரப்பர் பேஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் அ நைஸ் திங். பார்த்தீங்கன்னா பர்னர் பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. இது பாக்ஸோட வருது. அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டுமே கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. நம்ம பெரிய அடுப்பு என்ன வைக்கிறோன்னா, பெரிய யூட்டென்சில்ஸ் ஏதாச்சும் வைக்கிறோன்னா இது மேலே வச்சு சப்போர்ட் பண்ணுறது காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நான் டெமோ காட்டிடுறேன். இப்போ நான் செட்டப் பண்ணிட்டேன் கேஸ் சிலிண்டரோட கிச்சனில். பார்த்தீங்கன்னா இன்லெட் பைப்பில் நான் இந்த கேஸ் பைப் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறமா கேஸ் ரெகுலேட்டர் வச்சு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் காய்ஸ். அப்புறமா ரெகுலேட்டர் ஆன் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் காய்ஸ். நம்ம லைட்டர் வச்சு இப்போது ஆன் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இது இப்படி பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ளேம் கூட அடிக்குவேட்டாக இருக்குது காய்ஸ். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சிம்லேருந்து நார்மல், ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேமுக்கு. இப்போ நான் எப்படி ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது காய்ஸ் இந்த ஸ்டவ்.
டு டஃப் அண்ட் கிளாஸ் இருக்கிறதுனால சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு கைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.